ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் முதல் ஓடியை ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் தரம்ஷாலான நடக்க போது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். கண்டிஷன்ஸோட ஆரம்பிச்சேன்னா நான் சொல்ல போற ஸ்டாட்ஸ் கடைசியில நடந்த 6 ஓடியை கண்டுட்டு நான் சொல்ல போறேன். எப்படி போயிருந்திருக்குன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 2 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 256, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 227, pace economy 6.03, spin economy 4.92, pace wickets 64, spin wickets 31. சீமர்ஸ் economy rate 6.03 காட்டுறது. ஆனா முதல் 10 ஓவர்ல பந்து இங்க அலையும். ஸ்பின்னர்ஸ் நடு ஓவர்ஸ்ல மேட்சுக்கு வருவா. விக்கெட்ஸ் பார்த்தா வித்தியாசம்னு பார்த்தா ஸ்பின்னர்ஸ் குறைவான ஒரு விக்கெட் எடுத்த மாதிரி காட்டுறது. ஆனா முக்காவாசி விளையாடின டீம் சீமர்ஸுக்கு தான் ஜாஸ்தியா பவுலிங் கொடுத்துருக்கா அந்த வென்யூல. ஸோ சீமர்ஸ் போட்ட ஓவர்ல 64 ஓவர் எடுத்திருக்கா. ஆனா கன்சிடரிங் ஸ்பின்னர்ஸ் கம்மியா தான் போட்டிருந்திருக்கா கம்பேர்ட் டு சீமர்ஸ் பார்த்தா ஸ்பின்னர்ஸ் ஹவ் ஆல்சோ டேக்கன் அ டீசன்ட் நம்பர் ஆஃப் விக்கெட். ஸோ ரெண்டுமே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் வில் கம் இன் டு பிளே திஸ் வென்யூ. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வர்சஸ் பேட்டிங் செகண்ட் பார்த்தோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தடவை ஜெயிச்சிருக்கு. ஆனா அந்த 2 தடவை பவுலிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச டீம் நான் சொன்ன மாதிரி இங்க முதல் 10 ஓவர்ல அலையும். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தட் தே டிஸ்மிஸ் த அப்போனன்ட் ஃபார் அ லோவர் ஸ்கோர். அப்புறமா சேஸ் பண்ணியிருந்திருக்கா. இந்த கிரவுண்ட்ல இந்த கடைசி 6 மேட்ச்ல 300 அடிச்சிருந்தா அந்த டீம் சேஸ் பண்ணதே கிடையாது. அந்த வேர்ல்ட் கப்ல 388, 383 ஃபார் 9 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து அடுத்தவரை கிட்டக்க வந்ததே கிடையாது. ஆப்கானிஸ்தானோட கருத்துல அவ எந்த கிரவுண்ட் எடுத்தாலுமே அவ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ண பாப்பா. அவ டெம்ப்ளேட்டே 880 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ண பாக்குது. இந்தியா இந்த ஸ்டார்ட்ஸ் படி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண பார்க்கலாம். ஆனா ஒருவேளை ஆப்கானிஸ்தான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தானா இந்தியா கவலை எல்லாம் பட மாட்டா. தே கேன் ஸ்டில் லுக் டு வின் த கேம் வித் போல் ஃபர்ஸ்ட். அப்படிதான் போகும் இந்த வெண்ணில. இப்ப 11க்குள்ள போயிடுறேன். இந்தியா 11ஓட ஆரம்பிச்சேன்னா அப்படிதான் நான் போவேன். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ். இப்ப கடைசி நேரத்துல ஹார்திக் பாண்டியா ruled out of the series because of an injury picked up in the IPL. ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸை பத்தி யாருமே அப்டேட் கொடுக்கல. அதனாலதான் நான் ஒன்னும் அவரோட பேரை போந்திருக்கேன். ஆனா அவர் ஃபிட்டா இல்லைன்னா SSV ஜெய்ஸ்வால் will open along with சுப்மன் கில். சாதாரணமா ஸ்ரேயஸ் ஐயர் 4, KL ராகுல், இப்ப கௌதம் கம்பீர் கோச்சிங் நம்பர் 6 விளையாடுறார். ராகுல் டிராவிட் கோச்சிங் KL ராகுல் நம்பர் 5 விளையாடினார். இந்த கிரேஸ் நான் என்ன சொல்ல போறேன்னா ஐதர் KL ராகுல் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 3. இப்ப விராட் கோலியோட ஆப்சன்ஸ்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் KL ராகுல் கேன் பேட் அட் 3. இஷான் கிஷனை கொண்டு வந்தா நான் சொன்ன மாதிரி இஷான் கிஷன் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி யாருக்கு இன்னும் முன்னாடி வாய்ப்பு கொடுக்கலான்னு அந்த கேள்வி வந்ததுன்னா இஷான் கிஷன் நிறைய ரன் அடிச்சாலுமே எந்த பேட்ஸ்மேனுக்கு முன்னாடி இஷான் கிஷன் அந்த டீம் உள்ள வர முடியும்னா ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஹார்திக் பாண்டியாவோட பேக்கப் இப்போதைக்குன்னு பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி தான். இப்ப அவருக்கு பேட்டிங்லயுமே ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு பவுலிங்லயுமே வாய்ப்பு கொடுத்தானா தென் he may be the biggest gain of this series in the absence of ஹார்திக் பாண்டியா. அந்த மாதிரி தான் பண்ண பார்க்கணும். இப்ப இஷான் கிஷனை மேல இறக்கி அவர் ரன் அடிச்சுட்டார்னா விராட் கோலி எல்லாம் திருப்பி வந்தவரை எங்க இஷான் கிஷனை ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா ஹார்திக் பாண்டியா will bat at number 6. அப்புறமா the spinning all-rounder will bat at number 7ங்கிறதுனால இஷான் கிஷனுக்கு இந்த டீம்ல இடம் இருக்காது. அதனாலதான் நிதிஷ்குமார் ரெட்டியை நான் மேல இறக்க பார்க்க போறேன். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 5 போந்திருக்கேன். ஆப்கானிஸ்தானோட சீமர்னு பார்த்தோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சீமர் ஃபசல் ஃபரூக்கி எல்லாம் யூகேல பிளாஸ்ட் விளையாடிட்டு இருக்கார். அதனால இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சீமர் வரல. ஆனாலுமே இங்க முதல் 10 ஓவர் அலையும். நான் சொன்ன மாதிரி ODI மேட்ச்ல முதல் 12 ஓவருக்குள்ள ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் இறங்க கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்பர் 5 போந்திருக்கேன். ஒருவேளை 12வது ஓவருக்கு அப்புறமா அவர் இறங்கினார்னா இஃப் யூ திங்க் ஓகே ஸ்ரேயஸ் ஐயர் கேன் கேப்டலைஸ்னா தென் அவளோட முடிவா இருக்கும். ஆனா முதல் 12 ஓவருக்குள்ள இறங்க கூடாது. அதனாலதான் அவர் நம்பர் 5 போந்திருக்கேன். வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7. அவர் 10 ஓவர் பவுலிங் போடணும். அவர் எப்ப இந்தியாவுக்கு விளையாடி இருந்தாலுமே பேட்டிங் பண்ண போடுறா பவுலிங் பண்ண போடுறான்னு தெரியாத விளையாடி இருந்திருக்கார். அவர் இந்த மேட்ச் 10 ஓவர் பவுலிங் போடணும். குல்தீப் யாதவும் IPL சரியா பண்ணல. பட் பி a good chance for him to gain confidence.
அப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் ஐபிஎல்ல சரியா பண்ணல, குட் சான்ஸ் டு கெயின் கான்ஃபிடன்ஸ். பிரசித் கிருஷ்ணா ரன்னுக்கு போற பவுலர், அந்த எக்கானமி ரேட்டை குறைக்கலாமா. அப்புறமா பிரின்ஸ் யாதவ் ஒரு கரெக்டான செலெக்ஷன். வெளியில யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஹர்ஷ் தூபே வாஷிங்டன் சுந்தர் விளையாடலன்னா ஹர்ஷ் தூபே வருவார். குர்னூர் பிராட எதனால எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல எடுக்கணும்னா நிறைய பேர் ஐபிஎல்ல பார்த்துமே எடுப்பா. குர்னூர் பிராட் ஒரு 3 வருஷம் முன்னாடி பஞ்சாப் கிங்ஸுக்கு விளையாடினார். ஒரு மேட்ச் விளையாடிட்டு அவர் விளையாடவே இல்லை. அவர் டொமஸ்டிக்ல நல்லா பணிந்திருக்கலாம். ஆனா இப்ப ஐபிஎல்ல பார்த்துதான் நிறைய ஒயிட் பால் டீம்ஸ்மே எடுக்கிறாங்கும் போது இப்ப எப்படி குர்னூர் பிரார் உள்ள வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. பட் அதை தவிர இந்த 11ஓட தான் நான் போவான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் படி அவ பேட்டிங் பெஸ்ட் தான் எடுக்க பார்ப்பா. ஆனா they have still got the bowling resources also when comparing to என்ன சொல்றது, நான் குறைச்சி மதிப்பில்லை. இப்ப அவ பவுலிங் போடணுமா இருந்தாலுமே அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் they may still have the confidence to bowl them out and chase it down. ஆனா அவ டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ண பார்க்க போறா. இப்ப ஆப்கானிஸ்தானோட 11 நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் நான் போயேன். ரமனுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாத்ரான், சதிகுல்லா அட்டல், ஹஸ்மத்துல்லா ஷேதி, ராமத் ஷா, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், ரஷீத் கான், முகமது நபி, அல்லா கசன்ஃபர், பிலால் சமி, ஜியாவுர் ரஹ்மான். நான் சொன்ன மாதிரி ஃபசலக் ஃபரூக்கி T20 பிளாஸ்ட் விளையாடின்னு இருக்கார். ஃபரீன் அஹமதுன்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கார். அவர் இந்த ஸ்குவாட்லயும் போடல. ஸோ அந்த T20 வேர்ல்ட் கப்ல ஜியாவுர் ரஹ்மான், பிலால் சமியை கொண்டு வந்தா. ஜியாவுர் ரஹ்மான் தான் அதிகமா பவுலிங் போட்டார். அவர் கொஞ்சம் ரன்னுக்கு போனார். ஸோ கண்டிப்பா இந்த இந்தியா பேட்டிங் லைனப்க்கு எதிராக இட் வில் பி அ டெஸ்ட் ஃபார் போத் ஆஃப் தெம். கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த முதல் 10 ஓவர் இந்த வெஞ்சில. ஆனா இட் வில் பி அ டெஸ்ட் ஃபார் தெம். அப்புறமா என்ன சொல்றது, ரஷீத் கான், முகமது நபி, அல்லா கசான்ஃபர் இந்த 3 ஸ்பின்னர் தான் விளையாடணும். அவ காரோட்டிய எல்லா ஃபார்மேட்லயுமே, அதுவும் இந்த டெஸ்ட் மேட்ச், ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச்லயுமே விளையாடினா எனக்கு பொறுத்த வரைக்கும் அல்லா கசான்ஃபர் வில் பி மோர் ஆஃப் அ த்ரெட்டனிங் ஸ்பின்னர் தேன் காரோட்டி. ஏன்னா முகமது நபியும் டிஃபென்சிவா போடுறதுக்கு இருக்கு. ரஷீத் கான் எப்படி போட போறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரசன்னா சார் சொன்ன மாதிரி இன்ஜுரிக்கு அப்புறமா அந்த டெக்னிக் பழைய மாதிரி வரல. ஸோ காரோட்டியும் ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின்னர் வந்தா அப்புறம் விக்கெட் இருக்கிறது அவ்வளவு பேர் இருக்க மாட்டேன். ஆனா அஸ்மத்துல்லா ஒமர்சாய் நியூ பால்க்கு அப்புறமா கஷ்டம் போயிடும். அப்புறமா 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமர்ஸ் பிலால் சமி அண்ட் ஜியாவுர் ரஹ்மான். அதனால நான் இந்த டீமுக்கு போயிருந்திருக்கேன். இந்த ஆப்கானிஸ்தான் டீம்ல என்ன அவளுக்கு சௌரியம் பண்றதுன்னா, அவ எந்த பிச்ல விளையாடினாலுமே அவளோட அப்ரோச் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 30 ஓவர் வரைக்கும் செட் பண்ணிட்டு 35 ஓவர் அந்த டாப் 5 செட் பண்ணிட்டு அப்புறமா அந்த கடைசி வரவா அந்த என்ட்ரி பாயிண்ட் பிளேஸ் ரஷீத் கான் மாதிரியான ஆள் ஒரு 250 கொண்டு போனா தென் தே கேன் யூஸ் தர் பவுலிங் ரிசோர்சஸ் டு டிஃபைன் த டோட்டல். அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ கண்டிப்பா அந்த டாப் 5 பார்த்தா அந்த மாதிரி தான் விளையாட போறா. குர்பாஸ் ஆப்கானிஸ்தானுக்கா விளையாடுறச்சே அந்த T20 வேர்ல்ட் கப் இன் 2024 பார்த்தோம். ஆல்சோ ODI வேர்ல்ட் கப் இன் 2023 கொஞ்சம் பொறுப்போட விளையாடுறார். அப்புறம் இப்ராஹிம் ஜாத்ரான் டெக்னிக்கலி சவுண்ட், சதிகுல்லா அட்டல் டெக்னிக்கலி சவுண்ட், ஷஹீதி, ரஹமத் ஷா எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டுங்கிறதுனால அவரோட அப்ரோச்சை மாற்றவே போறது கிடையாது. இந்த கஷ்டமான கண்டிஷன்ஸ் அது கரெக்டான அப்ரோச் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி அவ என்ன டாஸ் ஜெயிச்சாலுமே அவ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ண பார்க்க போறா. அவளோட டெம்ப்ளேட்ல தட் இஸ் கரெக்ட். இப்ப எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா அந்த டாப் 4 அந்த முதல் 10 ஓவர்ல டு கெட் த்ரூ த டாப் முதல் 10 ஓவர்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா, சுப்மன் கில், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி. ஆப்கானிஸ்தானுக்கு ரமனுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாத்ரான், சதிகுல்லா அட்டல், ஹஸ்மத்துல்லா ஷேதி. சுப்மன் கில் IPL ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கிற. KL ராகுல் டெக்னிக்கலி சவுண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ஆல்சோ டெக்னிக்கலி சவுண்ட் அண்ட் இட் குட் ஃபார்ம். ரோஹித் சர்மா அவர் இப்ப இன்ஜுரியில வந்திருக்காரு. இல் பி லுக்கிங் டு ப்ரூவ் அ பாயிண்ட். குர்பாஸ் ஸ்டில் he can play with some kind of என்ன சொல்றது, ஒரு அவரை ஆப்கானிஸ்தானுக்கு விளையாடுறச்சே is showing some kind of restraint nowadays, and although he prefers to score aggressively. இப்ராஹிம் ஜாத்ரான் டெக்னிக்கலி சவுண்ட், சதிகுல்லா அட்டல் டெக்னிக்கலி சவுண்ட், ஷஹீதியும் டெக்னிக்கலி சவுண்ட். இதுல இந்த கிளாஸ் ஆஃப் தி இந்தியா பிளேயர்ஸ் when you comparingறதுனால நான் இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுக்க போறேன். பட் ஆப்கானிஸ்தான் டாப் 4 is still good. மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர் கம்பேர்ட் வித் ரஹமத் ஷா, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், ரஷீத் கான். ஆப்கானிஸ்தானுக்கு ஜாஸ்தியா டெப்த் இருக்கு. ஆனா இந்த ரிலேபிலிட்டின்னு பார்த்தோம்னா ரஹமத் ஷா கொஞ்சம் நாய் நிப்பர், அஸ்மத்துல்லா ஒமர்சாய் ODIல நல்லா பண்ணிட்டு இருக்கார். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷன் கம்பேர் பண்ணா இந்தியா ஆல்சோ ஹவ் காட் தட் எட்ஜ்.
ஆனா ஆப்கானிஸ்தான் டாப் 5 வந்து அவளோட அப்ரோச் அண்ட் ஆல்சோ ஓமர்ஸாய் நம்பர் 6 அவளோட ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து இட் இஸ் குட் ரிசோர்சஸ் ஃபார் தம். ஃபாஸ்ட் bowling முதல் 10 ஓவர்னு பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ் கம்பேர்ட் வித் பிலால் சமி, அஸ்மத்துல்லா ஒமர்சாய், ஜியாவுர் ரஹ்மான், இந்தியாவுக்கு பெரிய எட்ஜ் அங்க இருக்கு. ஸ்பின்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஆப்கானிஸ்தானுக்கு ரஷீத் கான், முகமது நபி, அல்லாஹ் கசன்ஃபர். நான் இந்த கேஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் எப்ப பவுலிங் போட போறோன்னே அவருக்கு தெரியாது. குல்தீப் யாதவ் வாஸ் நாட் ஹேட் அ குட் ஐபிஎல். முகமது நபி இஸ் அ குட் டிஃபென்சிவ் பவுலர். ரஷீத் கான் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஐபிஎல் டீம் காட் த ஃபைனல். அல்லாஹ் கசான்ஃபாரும் ஒரு மிட்லிங் ஐபிஎல். ஆனா ஸ்லைட்லி அந்த எட்ஜ் கொடுக்க போறேன். ஏன்னா 2 ஸ்பின்னர் தான் இந்தியா விளையாட போறா. அந்த 2 ஸ்பின்லயுமே 2 பேர் அவ்வளோ கான்பிடன்ஸ் இல்லாத இருக்கலாம். ஸோ ஸ்பின் எட்ஜ் மட்டும் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க போறேன். ஓவரால் இந்தியா காட் எட்ஜ் கோயிங் டு தி மேட்ச் பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.